என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கைக்கான நல்ல செய்தியைக் கொண்டு உன் முன்னே வருகிறேன். இனிமேல் நீ செய்த எல்லா வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும் என் செல்லப் பிள்ளையே. நீ எத்தனை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கிறாயோ அதற்கான பலனை இப்போது நான் தரப்போகிறேன். முருகனே காப்பாற்றுங்கள், நான் கேட்டதை நிறைவேற்றுங்கள் என்ற உன் மனக்குரலை நான் கேட்டேன். அதனால்தான் உன் முன்னே வந்து நின்றிருக்கிறேன். இதுவரை நடந்தது எல்லாம் விட்டுவிடு. இனிமேல் நடப்பது உன் வாழ்க்கையின் உயர்வுகளாக இருக்கும். வாழ்க்கையில் முயற்சிக்கும்போது வலியும் வேதனையும் வரும். ஆனால் என் பிள்ளையே, பாதியில் விடாதே. வலித்தாலும் மனமுடைந்தாலும் தொடர்ந்து நடந்தால் வெற்றி உன் காலடியில் விழும். உன் விடாமுயற்சி உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. உனக்கான வெற்றியை உன் கைகளில் வைக்க நான் முடிவெடுத்திருக்கிறேன். உன் இலக்கு தெளிவாக இருக்கட்டும். நான் உன்னோடு நடந்து எல்லா கதவுகளையும் திறந்து வைப்பேன். தேவையற்ற எண்ணங்களை மனத்திலிருந்து தள்ளிவிடு. நல்லதும் நல்ல நேரமும் உன்னிடம் சேர நான் செயல்படுகிறேன். பிரச்சனைகள் வந்தால் பயப்படாதே. தோல்விகள் வந்தாலும் அது உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம்தான் என்று நினை. கற்றதை மனத்தில் வைத்து, மனத்தில் வைத்ததை வாழ்வில் செயல்படுத்து. அதற்கான சக்தியை, தைரியத்தை, வழிகாட்டுதலை நான் உனக்குத் தருகிறேன். சில நேரங்களில் முயற்சி செய்வது உன்னாலேயே முடியாமல் இருக்கலாம். அப்போது முருகனே என்று அழைத்தாலே நான் உன் சார்பாக ஓடி பணி தீர்த்து விடுவேன் என் செல்லமே. மனம் தளராமல் நீ செய்கிறதைச் செய். நான் உன்னோடு இருந்து உன்னை உயர்த்துவேன். உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. உண்மை பொய் என்னவென்று நீ உணர்ந்திருப்பதாலே சரியான பாதை தானாக உனக்கு திறக்கும். என்னை நம்பி நடக்கும் உன் வாழ்க்கையில் இறை நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்து. கடந்தவற்றால் கவலைப்படாதே. அவை உன்னை வலுப்படுத்தவே வந்தவை. யார் என்ன சொன்னாலும், யாருடைய கர்மா என்னவென்றாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை, உன் முயற்சி, உன் கர்மா, இதற்கே மட்டும் நீ பொறுப்பு. மற்றவர்கள் எவ்வாறு இருந்தாலும் அது உனக்கு சம்பந்தமே இல்லை. நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன். உன்னை புரிந்து கொள்ளாமல் சிலர் சண்டையிட்டாலும் பேசினாலும் குறை சொல்லினாலும் நான் உனக்கு பக்கபலமாகவே இருக்கிறேன். அவர்கள் செய்ததற்கான பலன் அவர்களுக்கு. உன்னை நான் பாதுகாக்கிறேன். உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. நீ எதிர்பாராத ஒரு இன்பத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீ என் அருளுக்கு நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துவிட்டது. நீ எவ்வளவு துன்பத்தை அமைதியாக தாங்கியிருக்கிறாய். சிரிப்புக்குள் மறைந்திருக்கும் உன் வேதனையையும் நான் அறிந்திருக்கிறேன். அதனால்தான் அதை முடிவுக்குக் கொண்டு வர நான் உன்னிடம் வந்துள்ளேன். உன் ஒழுக்கமும் நேர்மையும் கொண்ட வாழ்க்கையில் எப்போதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்னை தஞ்சமடைந்த உனக்குத் தேவையானதை நான் அள்ளி அள்ளித் தருவேன். தாமதமானது கூட உன் நன்மைக்காகத்தான். சீக்கிரத்தில் நான் உன் வீட்டுக்கு அருள் வடிவில் வருகிறேன். மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் உன் கைகளில் கொடுக்கப் போகிறேன். எந்த வடிவத்திலாவது நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ தைரியமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வராது. உன் கஷ்டங்களையும் கர்மா சுமைகளையும் தணித்து நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன். யாரையும் நம்ப வேண்டிய அவசியமில்லை. என்னையே நம்பு. நான் உன் உள்ளத்தில் குடியிருந்து உன்னை வழிநடத்தி உன் எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்குகிறேன். நீ பயப்படாமல் ஓடிக்கொண்டே இரு. இடையூறுகள் வந்தாலும் நின்று விடாதே. உன் போக்கை நான் சரிசெய்து முன்னேற சக்தி அளிப்பேன். உன் பிள்ளைகளுக்கான ஆசைகளையும் நான் உன் மூலம் நிறைவேற்றுவேன். நீ ஒருபோதும் கீழே விழமாட்டாய். நான் அனுமதிக்க மாட்டேன். பெருமையுடன் மதிப்புடன் நீ வாழ நான் உன்னை உயர்த்துகிறேன். உன் மகிழ்ச்சியை எனக்கு மகிழ்ச்சி. உன் உள்ளத்தின் நேர்மையும் தைரியமும் பிறர் தவறுகளை உனக்கு தெளிவாக காட்டும். ஆனால் நீ மனம் தளர வேண்டாம். உன் நன்னடத்தை உன்னை உலகிற்கு உயர்த்தும். பொய்யும் பொறாமையும் கொண்டவர்கள் உன்னை தொட்டுக்கூட முடியாது. நான் உன்னை காத்துக்கொள்கிறேன். என் பிள்ளையே, தலை நிமிர்ந்து தைரியமாக வாழ தயாராகு. உன் துக்கங்களையும் கவலைகளையும் நான் நீக்கி உன் வாழ்க்கையை நிம்மதியாக ஆக்குகிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். ஓம் சரவண பவா.